இந்த உலகத்திற்கு முதலாவதாக தேவதூதன் அனுப்பினார். டேய், இது என்ன மாநாடு நினைச்சேடா? உட்கார், அமைதியாக உட்காரணும். சின்ன பிள்ளைகள் அமைதியாக இருங்க கொஞ்சம் பார்ப்போம். உங்களுக்கு சத்தமே வரக்கூடாது. வாய்க்கும் கைக்கும் தான் சண்டை, வெளியே சத்தமே வரக்கூடாது. ஆமாம், சரி. யாரும் சத்தம் போடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு அதை கொடுக்குறோம். அமைதியாக பாட்டு உள்ளே போயிட்டே இருக்கணும். மேலே கவனிக்கப்படி கேட்குறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்த போது தேவதூதர்கள் மெய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நற்செய்தி என்பது இந்த உலகம் முழுவதும் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து பல விதங்களிலே செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. அவரை குறித்து ஏற்கனவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பிறப்பார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தற்செயலாய் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. ஆமாம், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தற்செயலாய் பிறந்தோம். எந்த தகப்பன் நமக்கு தெரியாது, எந்த தாயில் பிறப்போம் என்று தெரியாது, எந்த ஊரில் பிறப்போம் என்று தெரியாது, எந்த இடத்துல பிறப்போம் என்று தெரியாது. ஆனால் நம்மை குறித்து தேவன் மட்டும்தான் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டில் எங்கே பிறப்பார், எந்த இடம் அப்படிங்கிறதை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்டது. அவர் பிறக்கும் இடம் சொல்லப்பட்டது. அவர் யாருடைய வயிற்றிலே பிறப்பார் என்பதை குறித்து சொல்லும் போது அவர் கன்னியின் வயிற்றிலே கற்பம் தரித்து பிறப்பார் என்பதை ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஒன்று பிறக்கும் இடம் சொல்லப்பட்டது, பிறக்கும் நபரை பற்றி சொல்லப்பட்டது. ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, அவர் பிறந்த போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன என்பதை குறித்தும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கும் நம்முடைய பிறப்பிற்கும் நிறைய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நாம் பிறந்தபடியினாலே மரிக்கிறோம். நாம் ஏதோ ஒரு நாள் தற்செயலாய் பிறந்து விட்டோம். பிறந்தபடியினாலே மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பிறந்ததுனால தான் நமக்கு மரணம். ஆனால் மரணத்தை முன்வைத்து பிறந்தவர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமாம், மரிப்பதற்காகவே அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ரட்சிப்பதற்கு என்று சொன்னால் பாவ வாழ்க்கையிலிருந்து அவளை மீட்டெடுப்பதற்கு கிரயம் செலுத்தும்படியாக இந்த உலகத்தில் வந்தவர். ஆகவே அவரை குறித்து வேதத்திலே பல விதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட ஒரு விதத்திலே சொல்லப்பட்டதை மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்து குறித்து அவர் பிறப்பதற்கு முன்பே அவரை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தைகள் தேவனுடைய வசனத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். 1. ஆலோசனை கர்த்தா. 2. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் எல்லாம் சொல்லும்போது அவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டது. ஒரு பாலகன் இந்த உலகத்திலே அவர் பிறப்பார். அவர் பிறந்ததோடு மாத்திரமல்ல, குமாரன் கொடுக்கப்பட்டார் சொன்னால் அவர் மரணத்தை முன்வைத்து சொல்லப்பட்டதான ஒன்று. ஆகவே அவரை குறித்த பல அற்புதமான நாமங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இவையெல்லாம் ஒவ்வொன்றாய் விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் நேரம் இருக்காது.
கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய பொருள் என்ன? ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுறது, the government shall be upon his shoulder. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய தோளின் மீது அரசாங்கத்தினுடைய சகல அதிகாரம், ஆளுகை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விதத்தை சொல்லணும்னு சொன்னால் அதனுடைய பொருள், the authority of rule, ஆளுகை செய்வதற்குரிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. The right to be the sovereign of all the earth. இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்வதற்குரிய அதிகாரமும் வல்லமையும் அவர் ஒருவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒட்டுமொத்தத்தில் என்னுடைய பொருள் என்னன்னு சொன்னால், the responsibility of rule and judgment just is upon him. அவர் மீது அந்த பொறுப்பு, ஆளுகை செய்யக்கூடியதான பொறுப்பு, நியாய தீர்ப்பு செய்யக்கூடியதான அதிகாரம், நீதி செய்வதற்குரிய எல்லாமே அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. கர்த்தத்துவம் ஒரு தோளின் மீது இருக்கும் என்பதனுடைய பொருள், இந்த உலகம் முழுவதற்கும் அவர் ஒருவர் தான் ஆளுகை செய்வதற்கும் அதிகாரம் உடையவதற்கும் உரியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. வரைக்கும் சொல்லப்பட்டது, அவர் தான் இந்த உலகத்திலே ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன் ஒருவர் தான். ஆமென். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஒருவேளை இந்த உலகம் பார்க்கிற பார்வை, அவர் சிலுவையில் மரித்து விட்டார், தோல்வி என்றுதான் ஒன்றைத்தான் பார்க்கும். எல்லாருடைய பார்வையும் சிலுவையில் மரணத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய பார்வை, இந்த வேதம் சொல்கிறது என்னவென்றால், மரணத்திற்கு பின்பதாக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே தற்செயலாக தான் உயிரோடு விரும்பவில்லை, ஏற்கனவே தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த கல்லறை, திறக்கப்பட்ட கல்லறை இன்றும் திறந்தான் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு போனதான பெண்கள், ஆண்கள், சீஷர்கள் எல்லாம் அந்த கல்லறைக்குள்ளே போகும்போது தூதன் சொன்னான், நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவரை பார்க்க வேண்டிய இடம் இதுவல்ல, நீங்கள் உயிரோடு இருக்கிற போய் பாருங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகம் முழுவதும் பார்க்கிற பார்வை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு முடிந்து விடுகிறது. அது அவர்களுக்கு பார்வைக்கு தோல்வியை போல தெரிகிறது. ஆனால் அது தோல்வி அல்ல, மரணத்தினாலே சாத்தானுடைய சகல அதிகாரங்கள், மனுஷனுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்து, அவை எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையின் மரணம் வெற்றியின் மரணம். அது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது அற்புதமான ஒன்று. அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கொண்டாடுகிற அந்த கிறிஸ்துமஸ் மரித்த ஒருவரை வைத்து பிறந்த நாள் கொண்டாடவில்லை, உயிரோடு இருக்கிறவரை வைத்து தான் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். ஆமென். நம்முடைய இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமத்திலே பிரசன்னமாய் இருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் ஒன்று ஆலோசனை கர்த்தா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆலோசனை கர்த்தா. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இடத்துல ஆலோசனை கேட்பதற்கு போகிறோம். ஆலோசனை சொல்லக்கூடியதான நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. கவுன்சிலர்ஸ், ஆலோசனை கர்த்தாக்கள் நிறைய இருக்கிறாங்க. சரீர பிரகாரமான ஆலோசனை சொல்வதற்கும், மனநிலை ரீதியாக ஆலோசனை சொல்வதற்கும், பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஆலோசனை சொல்வதற்கும், அதோடு மாத்திரமல்ல கற்றுக்கொள்வதற்கு, கல்வி கற்றுக்கொள்வதற்கு, ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, தத்துவ ரீதியாய் பெற்றுக்கொள்ள எல்லாவற்றிற்கும் ஆலோசனை சொல்வதற்கு இந்த உலகத்திலே ஏராளம் பேர் கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்ல ஆலோசனைக்காரன் என்று சொன்னான், இயேசுவை தவிர மேலான ஒருவர் யாருமே இருக்க முடியாது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவர் தான் ஆலோசனை கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆலோசனை கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை குறித்து ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஆலோசனை கர்த்தா என்றுதானே எபிரேய பதத்தினுடைய அர்த்தம் என்ன? He is the supreme counselor. அவர்தான் உன்னதமான ஒரு ஆலோசனை கர்த்தரானவர். The one who is qualified to give counsel and advice to all created being. உருவாக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுக்கும், ஜீவனுள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் அவரோடு பேசக்கூடியதான
எல்லா ஜீவனுள்ளவைகளுக்கும் ஆலோசனை கொடுக்கக்கூடியதான அதிகாரமும் எல்லா பொறுப்பும் அவரிடத்தில் தான் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் மாறுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறுவதற்கு பல ஆலோசனை தேடி போகிறீங்க. இயேசுவிடத்தில் கொஞ்சம் வாருங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒரு முறை ஒப்பு கொடுத்து அவருடைய ஆலோசனை கேட்டு பாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவார். அவர் உங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய வல்லமையுள்ள தேவன் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் பலர் ஆலோசனை சொன்னாங்க. வேதத்தில் சொல்லப்படுது பிலேயாமின் ஆலோசனை என்று சொல்லப்படுகிறது. அவன் ஆலோசனை சொன்னான் ஜனங்களை பாவ வழியில் நடத்துவதற்கு. இந்த உலகத்தில் சொல்லப்படுற வேதத்தில் சொல்லப்பட்ட ஒன்று, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் பாவ வழியிலே நடத்தும். மனுஷனுடைய எதிர்கால வாழ்வை சீரழிக்கும்படியான ஆலோசனைகளாய் மாறிவிடும். கேட்பதற்கு நல்லா இருக்கும், அதை அனுபவிப்பதற்கு நல்லா இருப்பது போல தெரியும். ஆனால் அவை நிச்சயமாகவே ஒரு முடிவு மரண வழிகளாக தான் இருக்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் அப்படித்தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனுஷன் இருந்தான், தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு ஆலோசனை சொன்னான். தாவீது என்றதான தேவ மனுஷன், நல்ல ஒரு ராஜா, இஸ்ரவேலிலே புகழ்பெற்ற ஒரு ராஜா. அவன் இன்றைக்கு வரைக்கும் ராஜா என்று சொன்னாலே தாவீது தவிர வேறு யாரையும் ராஜா என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அந்த அளவிற்கு ராஜ மேன்மை உடையவன். அவன் ஆளுகை செய்து கொண்ட காலகட்டத்தில் அவனுக்கு விரோதமாய் அவனோடு இருந்த ஒருவனே ஆலோசனை சொன்னான். அவனுடைய குமாரன் அவனுக்கு விரோதமாய் எழுப்பிவிட்டான். அந்த ராஜ்யத்தை அவன் பிடித்துவிட்டு எப்படியாவது தாவீதை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் போது அந்த சபையிலே ஆலோசனைக்காரனாய் இருந்த அகித்தோப்பேல் என்றுதான் ஒருவன் இருந்தான். அவனுடைய ஆலோசனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலோசனை போல இருக்குமா. அவனுடைய ஆலோசனை எப்படி இருக்குமா? தேவனே இறங்கி வந்து ஆலோசனை சொல்வது போல இருக்கும். அவ்வளவு ஆலோசனை சொல்லக்கூடியதான திறம் படைத்தவன் அவன். இந்த மனுஷனுக்கு அல்லது தாவீதுக்கு விரோதமாய் ஒரு ஆலோசனை சொன்னான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆலோசனை தேவ மனுஷனை வீழ்த்துவதற்கும் அல்லது தாவீது ராஜா என்ற ஒருவன் இல்லாமல் போக பண்ணுவதற்கும் உரியதாகவே இருந்தது. தேவன் அதை மாற்றிவிட்டார். அது வேற ஒரு பகுதி. ஆனால் துன்மார்க்குடைய ஆலோசனை எப்போதும் வீழ்ச்சிக்கும் நஷ்டத்திற்கும் தோல்விக்கு உரியதாக தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆலோசனை, ஒருவேளை தேவன் நேரடியாக நம்ம பேசவில்லை என்று சொன்னால், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கைகளை நல்வழிப்படுத்தும். ஆகவே தான் இந்த வேதத்தை சொல்லும் போது இருளான அந்த பாதையிலே எப்படி நடப்போம் என்று சொல்லி கதறி நிற்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருளான பாதையிலே என்ன செய்ய வேண்டும் என்று கதறி நிற்கும் போது இந்த வேதம் நமக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம், இது பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரியான பாதையில் நடத்தப்படுவதற்கு இந்த வேதம் நல்ல ஆலோசனை தரும். ஒன்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் ஆலோசனை கர்த்தா அவர் தருவார். நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவ பாதை நடத்துவதற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் பிரசங்கித்த ஒவ்வொரு பிரசங்கங்களும், அவர் சொன்ன ஒவ்வொரு உபதேசங்கள், ஒவ்வொரு ஆலோசனைகளும் ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு நடத்துவதற்கு ஏதுவாகத்தான் இருந்தது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது அவருடைய வாழ்க்கையில் புதுப்பிக்கப்படும்படியான, வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியான ஆலோசனைகளாகத்தான் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 2 பேருடைய வாழ்க்கையில் தான் பார்த்தோம். மோசமான நபர்களுடைய ஆலோசனை. நமக்கு சில வேளை ஆலோசனை சொல்வது போல சொல்லுவாங்க, வழியில் கவுத்து விட்டுருவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தேவனுடைய ஆலோசனை நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோல்வி, ஏமாற்றம், ஆனால் வாழ்க்கையில் வேதனை ஒரு பக்கம். இது நாள் வரை மீன் பிடித்தோம், ஒரு நாள் கூட வெறுமையாய் போனதில்லை வீட்டிற்கு. அன்றைக்கு வீட்டுக்கே போகல, உட்கார்ந்து வலையை அலசி கொண்டிருந்தார். என்ன செய்வதுன்னு தெரியவில்லை, யோசிக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த பகுதி வழியாய் வந்தார். அப்போதான் இயேசுவை பார்க்கிறார். அப்போதான் இயேசு அந்த கடற்கரை வழியாய் போகும்போது அந்த மனுஷனை பார்த்து விட்டு வலையை அலசி கொண்டிருக்கிற மனுஷன், அவருடைய பெயர் பேதுரு, சீமோன் என்று பெயர் கொண்டதான பேதுரு என்றதான ஒரு மனுஷன் வலையை அலசி கொண்டிருந்தார். வெறும் வலை, தோல்வியின் அனுபவம், ஏமாற்றம், மனநிலையிலே ஒரு வெக்ஸான ஒரு நிலை. என்ன செய்வதுன்னு தெரியல.
இதனால் வரை இதே போல ஒரு அனுபவத்தை நான் பார்த்ததில்லை. கலங்கின யோசனைகள். அப்படி இருக்கும் போது இயேசு அங்கே போய் அவரிடத்துல அவர் பேசினார். அவன் படகை கொஞ்சம் கேட்டார். படகை கொஞ்சம் தர்றியாப்பா, பிரசங்கிப்பதற்கு மேடை வேண்டும், கடலில் மேடை போட முடியாது, ஆகவே படகில் நின்று பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி அந்த படகின் மீது நின்று கொண்டு அவர் பிரசங்கித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பிரசங்கித்தார். ஜனங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவனும் கேட்டுக்கொண்டிருந்தார். கொஞ்ச நேரம் ஆன உடனே ஜனங்கள்லாம் போயிட்டார்கள். இவனும் இயேசுவும் இருக்கிறார். அப்போது ஆண்டவர் கேட்கிறார், எப்பா இந்த படகை ஆழத்து கொண்டு போய் என்று சொன்னார். அவன் யோசிக்கிறான், ஆழத்து கொண்டு போயின்னு சொல்லுகிறானே எப்படி என்று. அவர் சொல்லுகிறார், ஆழத்து கொண்டு போ. ஆழத்து கொண்டு போனான். சொன்னபடி கேட்டான். இவ்வளவு நேரம் வசனத்தை பேசினார் அல்லவா? ஆழத்து கொண்டு போனான். ஆண்டவர் சொன்னார், வலையை போடு என்று சொன்னார். பயங்கர யோசனை. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த கடற்கரையிலே, அவன் சொல்லலை ஆனாலும் அதை சொல்றான், இந்த கடற்கரை அருகே பிறந்து வளர்ந்து சிறு வயதிலிருந்து கடற்கரையை வாழ்ந்தவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாமே எனக்கு இங்கே தான். மீன் எப்போது வரும், எப்போது கிடைக்கும், எப்போது கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். பட்டப்பகலிலே இந்த நேரத்தில் நீ மீண்டும் பிடிக்கும்படியாய் வலையை போட சொல்லுகிறேன், உங்களுடைய ஆலோசனை அது. ஆனால் என்னுடைய பகுதியின் பற்றி பார்ப்போம்னு சொன்னால் இதில் மீன் கிடைப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், முடியாது என்பது உன்னுடைய பகுதியில் இருக்கலாம், நான் சொல்லுகிறபடி நீ செய்து பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது அவன் சொன்னான், ஆண்டவரே நீ சொல்லுகிறபடி நான் செய்கிறேன் என்று சொல்லி வலையை வீசினான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வலையை வீசிவிட்டு இழுக்கும் போது இதனால் வரைக்கும் அவன் பெற்றுக்கொள்ளாத, இதனால் வரைக்கும் அவன் காணாத ஒரு அனுபவத்தை அவன் கண்டான். வரை கிளியத்தக்கதாக மீன்கள் அதிலே அகப்பட்டிருந்தது. இழுத்தான், தன் படகை நிரப்பினான், இன்னும் மீன் வலையில் இருக்கிறது. இன்னொரு படகை நிரப்பினான், இன்னும் வலை மீன் இருக்கிறது. அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். இயேசு கிறிஸ்துவுடைய ஆலோசனை ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையை போல நமக்கு இருக்கலாம், ஒத்துக்கொள்ள முடியாதது போல இருக்கலாம், அதை நமக்கு செயல்படுத்த முடியாத ஒரு காலகட்டத்தை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீது மற்றும் நம்பிக்கை வைத்து அதை நீங்கள் செய்து பாருங்கள். தேவன் நிச்சயமாகவே அற்புதம் செய்ய வல்லவர் அவர். ஆமா, இங்கதான் இருக்கீங்களா? நீங்கள் இது நாள் வரை காணாத ஒரு அற்புதத்தை காண முடியும். அவருடைய ஆலோசனை மாத்திரம் கேட்டால் போதும். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். வேதம் சொல்றது, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். ஆமா, அதன்படி செய்யும் போது நிச்சயமாகவே தேவன் கிரியை செய்ய வல்லவர். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் வரை கிடைக்காத ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டான். அப்போது புரிந்து கொண்டான், ஆண்டவரே இனி என்ன சொல்லுகிறீரோ அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் சொல்லி தன் வாழ்க்கையை சரணாகதி அடைந்த போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை அவனை கொண்டு செய்தான். காலங்கள் நடுவே அவனே தேவனுடைய ஆலோசனையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு எல்லைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார் அவர். ஆமென். தேவனுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரும் என்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தரும், அற்புதம் செய்யும், ஆச்சரியமான பாதையை கொண்டு வரும். நம்மையும் தேவன் அநேகருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நல்ல ஒரு பாத்திரமாய் உருவாக்கியும் கொடுப்பார் அவர். ஆமென். ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஒரு எல்லைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அழைக்கப்பட்ட இயேசு அந்த எல்லையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு சத்தம் வருகிறது, திராட்சரசம் குறைபட்டு போய்விட்டது. இயேசுவின் தாய் இடத்துல வந்து கேட்டார், இயேசுவே திராட்சரசம் குறைபட்டு போய்விட்டது. அவர் சொன்னார், சரி என் வேலை இன்னும் வரவில்லை, வரட்டும் அப்படின்னு சொன்னார். அவர் வேலை என்று வந்தபோது அவர் சொன்னார், தண்ணீரை கொண்டு கற்சாடையில் ஊற்றுங்கள். ஆண்டவர் சொன்ன காரியத்தை பார்த்தோம்னு சொன்னா உங்களுடைய அறிவுக்கும் என்னுடைய அறிவுக்கும் அது எட்டாத ஒன்று. நம்மால் செயல்படுத்த முடியாது. நம்ம யோசிப்போம், இதை எப்படி செய்ய முடியும், இதை எப்படி அப்படின்னு தான கேள்விக்குரிய நமக்கு எழும்பும். நம்முடைய அறிவுபூர்வமான காரியத்தை பயன்படுத்தினால் 1000 கேள்விகளை கேட்போம். எப்போதுமே தேவனுடைய ஆலோசனை நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய யோசனைக்கு உட்படாதது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய யோசனைக்கும் நம்முடைய அறிவுக்கும் அதை கொண்டு செலுத்தும் போது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அதை செலுத்த முடியாது, செயல்படுத்த முடியாது. ஆனால் அவர் சொல்றபடி, அவர் ஆலோசனை என்ன சொன்னாரோ அதன்படி அப்படியே செய்வபடி சொன்னார். இதனால் வரை காணாத ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னார்,
இந்த தண்ணீரை எடுத்து கற்சாடையில் ஊற்றுங்க. ஊற்றியாச்சு, எடுத்து கொடுங்க. அதை ஊற்றின வேலைக்காரனுக்கு தான் தெரியும், பந்தி விசாரணைக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த பந்தி விசாரணைக்காரன் அவன் சொல்லுகிறான், இதனால் வரை திருமண வீடுகளிலே எத்தனையோ பந்தி விசாரணை நான் செய்திருக்கிறேன், அதற்கு மயமாட்டம் தான். ஆனால் இதனால் வரை நடைபெறாத ஒன்று இங்கே நடைபெற்றதுன்னு சொன்னான். எல்லா எல்லைகளிலும் முதலாவது நல்ல ரசத்தை கொடுப்பார்கள், பிறகு அவர்கள் ருசி குறைந்தது தான் கொடுப்பார்கள். ஆனால் நீங்களோ நல்ல ரசத்தை இதனால் வரை வைத்திருந்து விட்டு முதல்ல கொடுத்தது ருசியற்றதும் ரெண்டாவது கொடுத்தது ருசி உள்ளதை கொடுத்திருக்கு. இதனால் வரை உள்ள ருசியை போல நான் எங்கும் கண்டதில்லை. ஆமாம், தேவனுடைய ஆலோசனை எப்படி தான் இருக்குங்க. மனுஷனுடைய ஆலோசனை எத்தனை சொன்னாலும் அதனுடைய ருசியை விட, அதனுடைய மதிப்பை விட, அவருடைய வல்லமையை விட இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனைகள் அற்புதமான ஒன்று. ஆமாம், இதனால் வரை காணாத ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். அதுக்கு தான் அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தா. ஆமாம், அவருக்கு பேர் ஆலோசனை கர்த்தா. ஆலோசனைக்கு எல்லாம் உறைவிடமே அவர் தான். கர்த்தருக்கு பயப்படாவதாக வேதத்தில் சொல்லப்பட்ட சொல்லுகிறேன், அவருடைய செயல்கள் ஆராய்ந்து முடியாது. கர்த்தருக்கு பயப்படாவதாக அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக. ஆச்சரியமான அந்த ஆலோசனை, அதிசயமான அந்த ஆலோசனைகளை கொடுக்கிற தேவன் அவர். ஆமாம், அந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அற்புதம் உண்டாகும். ஆமாம், அந்த ருசி உள்ளது என்பது என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காட்ட விரும்புகிறேன். மனுஷனால் கொடுக்கப்படுகிற வாழ்க்கையின் அமைப்புகள் எல்லாம் எவ்வளவுதான் நம்மை நடத்தினாலும், எவ்வளவுதான் நமக்கு ஆலோசனை சொல்லி நடத்தினாலும், நம்முடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு ருசி உள்ளதை போலத்தான் இருக்கும் மக்களுக்கு. ஆனால் தேவனிடத்தில் கொடுத்து அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்திலே கொடுக்க முடியாத ருசிகரமான ஒரு வாழ்க்கை, மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும். ஆமாம், இயேசு கொடுக்க வல்லவர். ஆமாம், இங்கதான் இருக்கீங்களா மேலே? ஆமாம், கர்த்தருக்கு மகிமைப்பட்டவர் தான். ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. கர்த்தருக்கு போகிறவங்க போட்டோம், நம்ம இருக்கிறோம், நம்ம ஜெபித்து விட்டு சொல்லுவோம், கர்த்தருக்கு மகிமைப்பட்டவர் தான். ஆமாம், இங்கதான் இருக்கீங்களா? ஆமாம், ஆலோசனை கர்த்தா. அந்த ஆலோசனை நமக்கு தேவை, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆலோசனை தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஆலோசனை சுகம் உண்டாகும் என்பதில் நம்மளுக்கு வாழ்க்கை ருசிகரமாக இருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் தெய்வ ஆசீர்வாதம் இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, தெய்வீக வல்லமையும் அதில் உண்டு. ஒரு மனுஷன், குருடான ஒரு மனுஷன் வந்தான், பார்வையடைய வேண்டும் ஐயா என்று சொன்னான். இயேசு உமிழ்ந்து சேற்று உண்டாக்கி அவன் கண்களில் பூசிவிட்டு, நீ சீலோவாம் குளத்தில் போய் என்ன செய், கழுவு என்று சொல்லிவிட்டார். எல்லாம் என்ன நினைப்போம், ஜெபம் பண்ணுவார், என்ன செய்யும், கண்கள். ஏற்கனவே அப்படித்தான் செய்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவார், கண்கள் என்ன செய்யப்படும், திறக்கப்படும். கர்த்தருக்கு மகிமைப்பட்டவர்தான். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசம். கண்களை கழுவுன்னு சொன்னான். குருடனாகவே இந்த குளத்துக்கு கேட்டு போனான். சீலோவா குளம் என்று சொன்ன உடனே அந்த எல்லையிலே தன் முகத்தை கழுவினான். கழுவிட்டதுக்கு எடுத்து பார்க்கும்போது கண்கள் திறக்கப்பட்டது. ஆமாம், அது ஆலோசனை கேட்கும்போது ஒரு மாதிரி தான் தெரியும், என்னடா இது ஒரு சேட்டு குழப்பின மாதிரி தெரிஞ்சது, எல்லாம் பண்ணார். ஆனால் தேவனுடைய ஆலோசனை அற்புதமானது. இன்றைக்கு தேவ ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, என்ன சொல்லுகிறோம் அதன்படி செய்யும் போது, அந்த ஆலோசனைப்படி நம்ம நடக்கும்போது நிச்சயமாகவே வாழ்க்கையின் ஒளி வீசக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தர மகிமை உள்ளவர் அவர். ஆமாம், ஆண்டவருக்கு மகிமை வேண்டவதாக. நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தா. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை வேண்டவதான். ஆமாம், வாழ்த்துக்கள், வாழ்த்து. கர்த்தருக்கு மகிமை வேண்டவதான். அந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனை தருவாராக. ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ணில் முடிச்சு ஜெபப்படுமா? ஒரு நிமிஷம் கண்ணில் முடிச்சு ஜெபப்படுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ். நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து கண்ணில் முடிச்சு ஜெபப்படும். பிரைஸ். எங்கள் சொல்வை எல்லாம் ஆண்டு சகோதரன், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டும் ஐயா. மனுஷ ஆலோசனைகள் நன்மையானதாக இருக்கும்,
சில வேளை தோல்வியாகி முடிந்துவிடும். உம்முடைய ஆலோசனைகள் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் செயல்படுத்தும் போது அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் காண முடியும். சர்வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. ஆலோசனை கர்த்தாவாகி நீ ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ பிறந்தவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆலோசனை கர்த்தராக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசனத்துக்கு மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சரி, உட்கார்ந்துருக்கும்படி கேட்கிறேன். நாம ஆண்டுக்கு பாய மாட்டவதாக இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். நம்முடைய ப்ரோக்ராம்லாம் முடிந்து விட்டது. கெஸ்ட் வருவார்னு எதிர்பார்த்தோம். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறவங்களே முதல் ஏஜி சபையின் சார்பாக நம்முடைய காரைக்குடி எம்எல்ஏ அவர்கள், அதோடு மாத்திரமல்ல சங்கராபுரம் பஞ்சாயத்து தலைவி அவர்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். நம்முடைய பல இடையூறுகள், பல காரியங்கள் நியாயம் செய்கிறதே நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையான ஈவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருப்பது சந்தோஷம். அவருடைய வாழ்த்து செய்தி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. நம்ம அதில் வந்திருக்கிறதான மதிப்புக்குரிய நம்முடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்கு புதிதானவர் அல்ல. இதோட ஒரு 3வது 4வது வருஷமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அற்புதமான செய்வாராக. உங்களுடைய பணி, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த தொகுதிக்கு எல்லா வகையிலும் சிறந்திருப்பதாக, ஆசீர்வாதமாக இருப்பதாக, எல்லாருடைய மனதிலும் உங்களை பற்றிய இடம் பதிந்திருப்பதாக. ஆமாம், உங்களுக்கு எங்களுடைய சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய வாழ்த்துக்களை நாம் கேட்போமா? பேசலாம்.